இட் இட்ஸ் ஓகே. ஓகே, ஓகே, ஓகே. அதாவது ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம்னு சொன்னா ப்ரோ, சரியா? ப்ரோ ஒரு ஃப்ரெண்டு அப்படி சொல்லக்கூடாது தூக்கம் வருதுன்னு. அவங்களுடைய கஷ்டத்துல நம்ம கொஞ்சமாவது அதாவது யோசிக்காதீங்க. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம் அப்படின்ட்டு கழிச்சிட்டு, இப்போ அவங்க அதுக்குள்ளேயே இருந்தாங்கன்னா, அவங்க நாங்க திசை திருப்புறதுக்கு வேறு கேள்விகள் கேட்கணும். அப்பதான் போவாங்க. அதை விட்டுட்டு அதையே பேசாதீங்கன்னா, நீங்க ஒண்ணுமே பேசாத நேரம் நம்ம அந்த மைண்ட் செட்ல இருந்தோன்னா, ஒருத்தர் அத கேட்டா, அத பத்தி தான் நம்ம பேசிட்டு இருப்போம். அப்ப நீங்க வேற கேள்வி கேளுங்க. நான் முதலே சொல்லிட்டேன் கேசவனுக்கு. ப்ளீஸ் ஏதாவது யூ ஹேவ் எனிதிங் ஹொஸ்டின் ப்ளீஸ் ஆஸ்க் மீ அப்படின்னு சொல்லிட்டேனே. ப்ளீஸ் சொல்லுங்க. நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்றேன். நான் இப்ப அதுக்குள்ளே இருக்கணும்னு எனக்குமே விருப்பம் இல்ல. இது ஒரு ஜஸ்டிஸ் ஒரு பாசிட் அவங்கள்ட்ட நான் பகிர்ந்துக்கொண்டேன். அவ்வளோதான். சரியா? அதுக்கான அறிவுரைய, அதுக்கான ஆறுதல, அதுக்கான தேவைகள தரக்கூடியவங்க தந்துகிட்டு இருப்பாங்க. நீங்க உங்கள கேள்வி கேளுங்க. நான் உங்க பக்கம் வந்து உங்களுக்கான பதிலையும் செய்றேன். ஓகேவா செல்லம்? உங்கள் அழகான கண்களை ஏன் கண்ணாடிக்கு பின்னால்